சார் சார் எனக்கு பாதி சம்பளம் கிடைச்சா கூட போதும் சார். ப்ளீஸ் சார் என்னை வேலைக்கு சேர்த்துக்கோங்க சார். உன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொஞ்சம் கொடு. நாங்க சார். நீ இன்னைக்கே வேலைக்கு சேர்த்துக்கோப்பா. ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் ஸ்பால்டிங். சார் சார் ரெட் லீகுன்ட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை வந்திருக்கான் சார். நீங்கள் தான் நிறையா படிச்சிருக்கீங்களே, அங்கே போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோங்க. நான் கடையை பார்த்துக்கிறேன். சரி ஸ்பால்டிங், நான் அங்கேயே வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். ஆமாம், அங்கே என்ன வேலை? என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்ற புக்கு எழுதுகிற வேலை தான் சார். ஓகே. ரெட் லீக் ஆஃபீஸ் மூடிருச்சா? முதல்ல ஸ்பால்டிங் நான் கடையில் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொன்னான். நான் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் கேட்டேன், அவனும் கொடுத்தான். நானும் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் அவன் வந்து என்கிட்ட சொன்னான், ரெட் லீக் ஆஃபீஸில் நிறைய சம்பளம்லாம் கிடைக்கும், நான் போய் வேலைக்கு சொன்னோம்னா நல்லா படிச்சிருக்கீங்களாமே. ரெட் லீகோட ஹெட்டு ராஸ். அப்படின்னா அந்த ராஸ்க்கும் ஸ்பால்டிங்க்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். நண்பா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீங்கள் தானே டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ்? ஆமாம், நான் தான் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ். என்ன உதவி வேணும்? வின்சென்ட் ஸ்பால்டிங்னு ஒருத்தன் என் கடையில் வேலைக்கு செய்கிறதுக்காக அன்றைக்கி ஒரு நாள் வந்தான். நான் அவன்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் கேட்டேன், அவனுக்கு கொடுத்தான். நானும் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறமேட்டு அடுத்த நாள் ரெட் லீகுன்ற ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் தான் நிறையா படிச்சிருக்கீங்க, அங்கே நிறைய சம்பளம்லாம் வரும், அங்கே போயிட்டு வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நானும் அங்கே போய் வேலை சேர்ந்துக்கிட்டேன். அப்புறமேட்டு அந்த ரெட் லீகோட பாஸ் வந்து ராஸ். அப்புறமேட்டு என்னன்னு தெரியுமா, 8 வாரம் அந்த ரெட் லீகை வேலை பார்த்ததுக்கப்புறம் அந்த ரெட் லீக் க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எப்படி மூடப்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹோம்ஸ். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக அந்த ராஸ்க்கும் ஸ்பால்டிங்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். கரெக்ட் ஹோம்ஸ், அதை தான் நானும் யோசித்தேன். சரி, நான் உங்கள் கடைக்கு போகிறேன். உங்கள் கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. சரி, நானும் என் ஃப்ரெண்ட் டாக்டர் வேட்சனும் அங்கே போகிறோம். நீங்கள் இங்கே இருங்க. ஓகே வாட்சன், வா போகலாம். இதோ வரேன் ஹாம்ஸ். யார் பண்ணீங்க? என்ன வேணும்? ஸ்டாண்டுன்ற இடத்துக்கு எப்படி போகணும்? நேராக போய் 3rd ரைட் எடுங்க, மறுபடியும் நேராக போய் 4th லெஃப்ட் எடுங்க, வந்துடும் அந்த இடம். ஓகே, பாய். வாட்சன், நீ உன்னோட சட்டையை கவனிச்சியா? நான் என் சட்டையெல்லாம் ஒன்றும் கவனிக்கல. இப்போ நீ குச்சியை எப்படி இப்படின்னு தட்டிட்டு வந்தல, அதை தான் கவனித்தேன். அங்கே இருக்குது பார்த்தியா, அது பேங்க்கு. அவன் கடையில் ஏதோ சுரங்கம் தோண்டி வச்சிருந்தான், அதையும் கவனிச்சேனா. இங்கேருந்து ஏதோ வெளிச்சம் வருது, இதுவும் ஒரு சுரங்கப்பாதை. அப்போ அவன் பேங்க்கு கொள்ளையடிக்க ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான். டவுட்டாக இருக்கே. கண்டிப்பாக இதில் சரியாக தான் இருக்கும். ஓகே வாட்சன், நீ இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உன் டியூட்டியை பாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உன் ஹெல்ப் எனக்கு தேவைப்படும். கூப்பிட்றேன், இங்கே வா. ஓகேவா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஹோம்ஸ், நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னு மட்டும் சொல்லு, நான் பண்ணிடுறேன். ஆமாம், இந்த போலீஸ் யார்? இவரா? இவர் பேர் ஜோன்ஸ். இவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். இவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன்.
நடந்ததுலாம் சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்பா அப்படியே பேங்க்குக்கு வந்துட்டோம். நீங்களா? நான் சொன்னேன் வாட்சன், அவன் பேங்க்கு கொள்ளையடிக்க தான் ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு அப்போவே நினச்சேன். ஜோன்ஸ், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஹோம்ஸ். ஸ்பால்டிங், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டியா? ராஸ், இவங்களால நம்மளை அரெஸ்ட் பண்ண முடியாது. இங்கே படியா துப்பாக்கி, இதை வச்சு ஒரே போட போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியா, சரி சரி. இந்த துப்பாக்கி வச்சு தானே எங்களை மிரட்டிட்டு இருந்தீங்க. இனி இந்த துப்பாக்கியும் நான் வாங்கிட்டேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஒழுங்கு மரியாதையாக என் கூட ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க, இல்லை இந்த கண்ணை வச்சு உங்களை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். ஆமாம். ஏ ஜான் கிளே, நீ மாட்டிக்கிட்டடா. ஜான் கிளேவா? என் பேர் வின்சென்ட் ஸ்பால்டிங். நடிக்காதடா. உன்னை அன்றைக்கி நான் லண்டனில் பார்த்தேன்ல, நீ லண்டனில் ஒரு ஃபேமஸ் ஸ்டூடெண்டாக இருந்த. அப்புறமேட்டு உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தேன். நீ அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து இந்த ஊருக்கு வந்துட்ட. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு முன்னாடி. என்ன சொல்கிற ஹோம்ஸ்? நீ உன்னை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். ஓகே ஜோன்ஸ், நீங்கள் இவங்க 2 பேர்த்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார். வாங்கடா. ஹலோ மிஸ்டர் வில்சன், நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவங்க போலீஸ்ட்டு அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார், இதெல்லாம் என் கடமை. ஹே வில்சன், ஹோம்ஸ், ஜோன்ஸ், நீங்கள் 3 பேர் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் 3 பேர்த்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், வாங்க. ஓகே வாங்க, 2 பேர் வாங்க போகலாம். ஓகே வரோம். வெல்கம் டு காமெடி கிங்ஸ் மேஜிக் ஷோ. அருணறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள்பெற யாரே புகழாது, கொற்றாதாரே நிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறமே, என்றும் மிசிந்திடும் அன்பரமே. அன்பும் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். துன்பம் கொள்கிற வானொலியாம், எங்கள் தமிழும் தேன்மொழியாம். பச்சை மேலடிக்கும், பற்றி இளங்கடிக்கும். நச்சர வங்களங்கும், கிளியே மறியலாம் ஊழையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி கிளியே ஊதில் கூமடி. சிங்கம் புலி கரடி, விலங்கினங்கள் திரிமடி. கிளியே இயற்கை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் மேஜிக் ஷோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ என் கையில் ஒரு பால் வரப்போகுது, விக்கி பால். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சு விக்கி பால். வாட்சன், இதுதான் எங்களை கூட்டிகிட்டு வந்தியா? ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். இப்போ இந்த பால் மறைய போகுது. பார்த்தீங்களா, மறைஞ்சிருச்சு. இப்போ என்னோட கையில் நெருப்பு வரப்போகுது. பார்த்துட்டிங்களா? இத்துடன் காமெடி கிங்கின் மேஜிக் ஷோ முடியப்பட்டுள்ளது.
அனைவரும் செல்லுங்கள். பாய் பாய். நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ், அப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்ட் டாக்டர் வாட்சன், நீங்கள் ஜோன்ஸ், அப்புறம் நீங்கள் வில்சன், கரெக்ட் தானே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேன் உங்களை பற்றின சாதனைகளை. டிவி நியூஸ்லாம் பார்த்துருக்கேன், டிவிலலாம் பார்த்துருக்கேன் நிறையா தடவை. ஓ, காமெடி கிங். ஓகே, ஓகே, நாங்கள் இருந்து கிளம்புறேன். பாய். வாவ், இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மேஜிக். எனக்கு காமெடி கிங்கோட மேஜிக் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். ஓகே, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புனா. எனக்கு இப்போ தான் தகவல் வந்துச்சு, ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஸ்க்ராட்ச் இருந்துச்சா, அதை எப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. அவங்க பேர் லோகேஷ்நாதன். நாங்கள் கிளம்புறேன். பாய். ஓகே, பா இ. இதோ இந்த இடத்துல தாங்க ஸ்க்ராட்ச் வந்துருக்கு, இது எப்படின்னு கண்டுபிடிங்க ப்ளீஸ். ஓகே, என் கடமையை நான் செய்கிறேன். இங்கே ஸ்க்ராட்ச் வந்துருக்கு, இங்கே கதவு இருக்குது. அப்படின்னா கதவு வந்து இடிச்சிருக்குமோ? நல்லா பாருங்கள் அந்த இடத்த. பார்த்தீங்களா, அந்த இடத்த கதவை தான் இடிச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் கதவை வந்து இப்படின்னு போட்டு ஆட்டியிருக்கீங்க, அதனால இந்த ஸ்க்ராட்ச் வந்துடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஹோம்ஸ். திருடுங்க, என் வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க ஹோம்ஸ். அட ஸ்பால்டிங், ராஸ், நீங்கள் 2 பேரா? மொத்தம் ஜெயில் படையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ வேறு வழியே இல்லை, நான் ஆக்ஷனில் இறங்கி தான் ஆகணும். இந்த வாங்கிக்கோ ஹோம்ஸ். கைஸ், தாக்குங்க, தாக்குறோம் பாஸ். எனக்கு கராத்தே தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்த படைகள்லாம் வேஸ்ட்டு. ஏ ஹோம்ஸ், உங்களெல்லாம் கொள்றதுல தப்பே இல்லடா. இன்றைய முக்கிய செய்திகள். ஷெர்லாக் ஹோம்ஸ் முன்பு ராஸ் மற்றும் ஸ்பால்டிங்கை பிரித்துவிட்டார். அந்த கோபத்திலே இன்று ஷெர்லாக் ஹோம்ஸ் லோகேஷ்நாதனின் வீட்டிற்கு சென்றார். அப்பொழுது பின்தொடர்ந்த ராஸ் மற்றும் ஸ்பால்டிங் வந்து லோகேஷ்நாதனையும் ஹோம்ஸையும் மிரட்டினர். அதற்கு ஹோம்ஸ் அவங்களை கொன்றுவிட்டார். அதனால் ராஸ் மற்றும் ஸ்பால்டிங் மற்றும் ஜெயில் படைகள் கொல்லப்பட்டனர். நன்றி. இப்பொழுது ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு என்று நாம் கேட்போம். நான் சொல்லலாம் ஒன்றுதாங்க, சின்ன விஷயத்துக்கு கவனிச்சா பெரிய உண்மை வெளில வரும். புத்திசாலித்தனமும் கூர்மையான கவனிப்பும் கண்டிப்பாக வெற்றிக்கு உதவும். தப்பு செஞ்சால் கடைசியில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். வெற்றி நமதே.